சொல்லுங்க பாட்டி. சரிப்பா. பேசு. சொல்லுங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, 4 பொம்பளை பிள்ளை தான். அதுல என் மகன் முனியஸ்ரீ பெரிய மக. அதுக்கு அடுத்த மக்கள்லாம் எல்லாரும் பிரேமா, இது சவுந்தலா, 4 பொண்ணுதான். இது அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். தனம் தான் எனக்கு நல்லபடியா பாக்குது. மாத்திரை வாங்க, மாவாட்டி கொடுக்க, காகரி வாங்கி கொடுக்க, இதுல பஸ்ல ஏற்றி விட முடியலைன்னா அதுதான் நல்லபடியா பாக்குது. இது எத்தனை ஆண்டு, எத்தனை வருஷம்? 25வது வருஷம் பாட்டி. 25வது வருஷம். 25வது வருஷம் அண்ணமையில கட்டி கொடுத்துருக்கேன். தாத்தையா தனலட்சுமி. நீ என்ன சொல்லணும்? ஹலோ. சொல்லுங்க பாட்டி. எனக்கு 4 குழந்தை. 4 குழந்தையில முனியஸ்வரி வீட்டுக்காரர் கதிரேசன் நல்லா பாத்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து என் மக பிரேமாவும் மருமையன் வாழ்த்தம்பி கொஞ்சம் கழுத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்களே நீ நல்லா பாத்துக்கிடுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து சவுந்தலா எனக்கு நல்ல எந்த நேரம் காசு அனுப்ப சொன்னனோ அந்த நேரம் பூரா காசு அனுப்பு. அது மாத்திரை வாங்கி கொடுக்கறதே அதான். நல்லபடியா பாத்துக்கிறோம். அந்த மருமையும் சொந்தக்காரவங்க தான். அதுக்கு 3 பேரு. அதுக்கு அடுத்து 25வது வருஷம் தனலட்சுமி தாத்தையா அண்ணமையனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். நல்லபடியா உங்க குழந்தை எல்லாம் நல்லபடியா இருக்கணும். எனக்கு எங்கே போனாலும் மாத்திரை வாங்கணுமா, மாவாட்டி கொடுக்கணுமா, காய்கறி வாங்கி கொடுக்கணுமா, என் கூட பசேத்தி விடணுமா, எல்லாமே செய்யறது சின்ன மகன். அப்படி. ஹலோ. சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க எல்லாருமே எனக்கு பையன் இல்லைன்னா கூட அதை சொல்லுங்க. பையன் இல்லைன்னா கூட எனக்கு 4 மருமையனும் 4 மகளும் நல்லபடியா பாக்குறாங்க. பேரன் பேத்தி எல்லாருமே நல்லபடியா பாக்குறாங்க. சரி பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. இருங்க ஒரே நிமிஷம். Many more happy returns on 25th marriage day to Mrs. Sathaya and Mrs. Thanalachmi. எனது சகோதரி தனலட்சுமியின் 25வது வெட்டிங் டே வாழ்த்துக்கள். எனது தங்கை தனலட்சுமி எனது குழந்தை சாத்தையாவுக்கு 25வது வெட்டிங் டே வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. நாளைக்கு சாத்தையா தனம் 2 பேருக்கும் 25வது ஆண்டு திருமண விழா வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் சகல செல்வங்களும் பெற்று நோயற்ற வளம் வாழ எங்களுடைய ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். நாளைக்கு இருவருக்கு 25வது திருமண வாழ்த்துக்கள். என்னுடைய ஆசீர்வாதம் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. குழந்தனாரும் மறுபடியும் சொல்றேன். என் குழந்தனாரும் என் தங்கை தனலட்சுமிக்கு 25வது ஆண்டு திருமண வாழ்த்து. என் தங்கை எல்லோரிடம் நல்லா பாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும். என் குழந்தனாரும் எல்லோருடைய நல்லா பாசமாகவும் உபசரிப்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார்கள். தனம் சின்ன பிள்ளையிலேயே சவுந்தலாவும் எங்க வீட்டுக்கு விசிட்டிக்கு வரும்போது ரொம்ப பாசமாகவும் 2 பேரையும் நான் பார்த்துக்குவேன். அதுகளும் மாமான்னு என்மையிலே அக்காவும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மாமாவும் தனம் சவுந்தலா லீவுக்கு வந்தால் ரொம்ப பாசமாக இருப்பார்கள். சொல்லுங்க. குழந்தனாரும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகளும் யார் வந்தாலும் தனம் ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் உபசரிப்போட எல்லோரையும் நல்லா பார்த்து கொள்ளும். மனைவியை பிரிந்தும் பிள்ளைகளை பிரிந்தும் அங்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இதோடு பிள்ளைகளையும் மனைவியும் நல்ல 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 வேலையாக பார்க்கணும் என்று அந்த நாட்டில் இருக்கிறார்கள். என் தங்கையும் கணவனை வெளிநாட்டில் பிரிந்து அம்மாவாகவும் அப்பாவாகவும் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நோய் நொடி பார்த்து நல்லா படிக்க வைக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னும் என் குழந்தையையும் என் தங்கை தனத்தையும் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என் தங்கையையும் என் குழந்தனாரும் 100 வயசு வரை சுமங்கலியாகவும் நோய் நொடி இல்லாமையும் நல்லா வாழணும். அது பெற்ற அம்முக்குட்டி 2ம் நல்லா படித்து நல்லா வேலை வாய்ப்பு செய்து நோய் நொடி இல்லாமல் நல்லா திருமணம் ஆகி எல்லா செல்வங்களையும் பெற்றன் என்று தினசரி நான் இறைவனை வேண்டுகிறேன்.
சாத்யா குட் மார்னிங். தனம் குட் மார்னிங். உங்களுக்கு 25வது வெட்டிங் டே. ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க வளமுடன். பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாக இருங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா கல்யாணம், நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் முடிங்க. எல்லா கடமைகளும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீ கடல் கடந்து இருந்தாலும் நீ வந்து போற்றத்தக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அந்த குடும்பத்தை நீ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கிற. ஸோ எனது வாழ்த்துக்கள் எப்போதுமே உண்டு. சந்தோஷமாக இருங்க. அந்த ஆண்டவன் எப்போதுமே உங்களுக்கு துணை இருப்பார். நான் என் குடும்ப சார்பாக உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டேன். நீ நல்லபடியாக இருப்ப. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். கொழுந்தனும் தங்கச்சியும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தனா சாத்தையா 2 பேருக்கு 25வது திருமண வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேரும் 100 வயசுக்கு நீடோடி வாழணும். பிள்ளைகள்லாம் எல்லோரும் கை கால் சுகத்தோடு நல்லபடியாக இருக்கணும். தானா உன்னை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய ஆசைகள் மனசில் இருக்குது. நீ நல்லா ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை. நல்லா இருப்ப. நல்லா எல்லாரையும் அனுசரிக்கிற குணம். எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் நீ நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணி நல்லா பிள்ளைகளையும் நல்லபடியாக கொண்டு வந்து நீ நல்லா இருக்கிற. இதே மாதிரியே உனக்கு ஆண்டவன் நல்ல கை கால் சுகத்தை கொடுத்து எந்த பிரச்சனையும் நோவு நொடி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு எல்லோரும் 100 வயசு நல்லபடியாக இருங்க. சாமியை வேண்டிக்கிறேன். ஹாப்பி வெட்டிங் டே அம்மா அப்பா. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு என்னதுன்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் ஆனால் இதுவரை அப்பாவுக்கு ஒரு கவலை, படிக்க வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவுக்கும் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அம்மா வந்துட்டு அது ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இதுவே படிக்க வச்சது பெரிய இதுதான். அது தேங்க்ஸ் அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே நர்சிங் படிக்க வச்சதுக்காக. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க 2 பேருமே. ஸோ 2 பேர்த்துமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவை விட அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாகவே பேசுவாங்க. இது வேணாம், அது வேணாம், அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. ஒரு காலேஜ் சேர்ந்தோம்னா இந்த காலேஜ்னா வேணாம், நீ இங்கேயே படி அப்படின்னு. ஆனால் அப்பா வந்து அப்படி கிடையாது. வெளியில் போய் படிப்பா, நம்ம அப்பா இது வேணும், இது பிடிக்கும்னு சொன்னாலே அப்பாவுக்கு வந்து ஓகே அப்படின்னு. அதுக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே அப்பா தரமாட்டாங்க. பிள்ளைகளோட ஆசை தான் முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் ஸ்னேகாவுக்கும் நாங்கள் 2 பேரும் என்னென்னா கேட்குறோமோ 2 பேர்த்துக்குமே அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே நல்லா செய்வாங்க. அது ஒரு இது. ஹாப்பி வெட்டிங் டே அம்மா அப்பா. நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு கடவுள் வரோம். நீங்கள் வந்து நான் கேட்டது, நான் வெளி காலேஜில் படிக்கணும், வெளி ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு சொன்னதுனால என்னை சேர்த்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு வந்து நான் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்க, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பேன். உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்பா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தும் நான் அதெல்லாம் நினைவில் வச்சுட்டு தான் இன்ன வரைக்கும் நான் படிச்சுட்ருக்கேன். நல்லா படித்து உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பேன். லவ் யூ ஸோ மச் அப்பா அம்மா. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி வெட்டிங் டே அப்பா அம்மா. சாத்தையா தனம் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 25வது ஆண்டு வெள்ளி விழா வாழ்த்துக்கள். மிகுந்த சந்தோஷம். எனது மகன் சாத்தியாவுக்கும் மருமகள் தனலட்சுமிக்கும் 25வது ஆண்டு வெள்ளி விழா வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி தனத்திற்கும் மாப்பிள்ளை சாத்தியாவுக்கும் என் மனம் நிறைந்த 25ஆம் ஆண்டு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இருவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். தனா சாத்தையாவுக்கு என் இனிய 25வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தனா வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, எனக்கு தெரியும். ரொம்ப அமைதியாக குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வருது. குழந்தைகளும் அப்படித்தான். நம்ம பிள்ளைகளுக்கு தான் ஓயாமல் உடம்பு சரியில்லைன்னே இருக்கும். ஆனால் தனா வந்து அதை பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி
நல்லபடியாக பார்த்துக்கிட்டுருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். வணக்கம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சித்தப்பா சித்தி. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சிகரமான மங்களகரமான ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. காட் பிளஸ். மகிழ்ச்சியாக இருங்கள். ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி சித்தி அண்ட் சித்தப்பா. அத்தை மாமா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சித்தப்பா சித்தி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மாமா அத்தை. சீக்கிரம் சொல்லுங்க. என்னுடைய அருமை சித்தி சித்தப்பா சாத்தியா சித்தப்பா தனலட்சுமி அவங்களுடைய 25வது திருமண நாள் வாழ்த்துக்கள். அத்தை மாமா 25வது வெட்டிங் டே வாழ்த்துக்கள். குஷி ஹாப்பி வெட்டிங் டே அத்தை மாமா. ஹாப்பியஸ்ட் 25th ஆனிவர்சரி சித்தி சித்தப்பா. தனம் சாத்தையா இருவருக்கும் இனிய 25வது திருமண நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சாத்தையாவும் நானும் சற்றக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். தனம் மிகவும் அமைதியின் சொரூபம். வாழ்க வளமுடன் நீடூழி இறைவனை வேண்டுகிறேன். தனம் அக்கா மற்றும் சாத்திய மாமா இருவருக்கும் 25வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அன்பையும் பாசத்தை ஊட்டி வளர்த்த எங்கள் சித்தி சித்தப்பாவுக்கு 25th ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. சித்தி சித்தப்பா 2 பேருமே எங்கிட்ட அதிகமான பாசத்தை வச்சுருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக கேர் பண்ணுவாங்க. ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் அதிகமாக எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போவோம். நான் வெண்ணிலாக்கா, வினோ, ஜெனி, ஸ்னேகா, ராஜேஷ், சாய் எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுறதுலேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுலேருந்து எங்கள் சித்தி வீட்டில் தான் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். உச்சப்பிள்ளைக்கு அடுத்ததுன்னு சொன்னோம்னா அது எங்கள் சித்தி வீடு தான். எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகாமல் நாங்கள் போக மாட்டோம். இப்போ நாங்கள் சின்ன வயசில் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் உச்சப்பிள்ளையிலேருந்து வாம்நாடு தான் போவோம் எங்கள் சித்தி வீட்டுக்கு. அதே மாதிரி இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட கோயம்புத்தூர்லேருந்து நான் உச்சப்பிள்ளை போனாலும் வாம்நாடு போகாமல் இருக்க மாட்டோம். சித்தி வீட்டுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லாமே எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போவோம். இங்கே வந்து எங்கே இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நான் இப்போ வாம்நாடு வந்தாலும் வாம்நாடுலேருந்து உச்சப்பிள்ளை போனாலும் உச்சப்பிள்ளையிலேருந்து வாம்நாடு வந்தாலும் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். எல்லாமே எங்களுக்கு அங்கே தான் வந்து அங்கே போகலைன்னா எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். அதாவது ஃபீல் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ சித்தப்பா வெளிநாட்டில் இருந்தாலும் கூட சித்தி வந்து ரோபோட்டிக் மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா குடும்பங்களையும் எல்லா நல்ல விஷயங்களையும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு எல்லாட்டையும் வந்து எந்த ஒரு கோபமும் இல்லாமல் பொறுமையாக இருந்து எல்லா குடும்பங்களையும் அனுசரித்து எல்லா ஃபேமிலியை வந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டாலும் கூட அந்த கஷ்டங்கள் தெரியாமல் ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஜெனியா, ஸ்னேகா 2 பேருமே நல்ல பிள்ளைங்க. நல்ல விதமாக எங்கள் சித்தி சித்தப்பா வளர்த்து அவங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சித்தப்பா வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அந்த ஃபீலிங் இல்லாமல் எங்கள் சித்தி எல்லா விதத்துலேயும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி எங்கள் சித்தி சித்தப்பா இப்போவும் போல் எப்போவுமே இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அடுத்ததாக சொல்லணும்னா எங்கள் அம்மா எப்படி எங்களை வந்து கேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சித்தி வந்து எல்லா விஷயத்துலேயும் எங்களை வந்து கேர் பண்ணுவாங்க. இப்படி அம்மா இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அதே மாதிரி எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்களோ அதே மாதிரி சித்தி எங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸாம்பிளாக எல்லாமே கேர் பண்ணி ரொம்ப இது பண்ணி சொல்லுவாங்க எங்களுக்கு. இப்போது எங்கள் சித்தி சித்தப்பா 2 பேருமே எங்களை எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி எப்போவுமே எங்களை வந்து
நீங்கள் பார்க்கணும். நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களை விட்டுறாதீங்க. நீங்கள் எங்களுக்கு நீங்கள் சித்தி சித்தப்பா எங்களுக்கு எப்போவுமே எங்கள் கூட இருக்கணும். எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் கூட இருந்து செய்யணும். இப்போவும் கூட எப்போவுமே எங்கள் கூடவே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அகெயின் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சித்தி சித்தப்பா. ஹாப்பி வெட்டிங் டே ஆனிவர்சரி தாத்தா மாமா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி தாத்தா மாமா. ஹாப்பி வெட்டிங் டே ஆனிவர்சரி அத்தை மாமா. தனத்தை தனியாக இருந்து எப்படி 2 பிள்ளைகளும் வளர்த்தி நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. மாமாவை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்க. பிள்ளைய வந்து 2 அருமையான பிள்ளைங்க. ஒரு பசங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதே அளவு 2 பிள்ளையும் சேர்ந்து நல்லா பண்ணுது. அந்த வீடு கட்டும் போதெல்லாம் வந்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். நல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டும் அவளுக்கு வந்து தனியாக நின்று அந்த வீட்டை கட்டி வச்சுருக்கீங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இதே போல் எப்பவுமே நல்லா அப்படியே இருக்கணும். ஹாப்பி 25th வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சித்தி. இவங்க நான் 6th படிக்கும்போது குவார்ட்டர்லி எக்ஸாம் தமிழ் எக்ஸாமுக்கு கட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு வந்தோம் நாங்கள். நல்லா ஞாபகம் இருக்குது. 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்தில் நிறைய பார்த்துட்டோம். நிறைய ஃபேஸஸை கடந்துட்டோம். நான் குழந்தையா இருந்து காலேஜுக்கு போய் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்து அப்படியே அது 25 வருஷத்தை கடந்துட்டோம். என்னோட எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லுவேன். எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்ச டைம்லேருந்து நான் காலேஜ் கல்யாணம்லாம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், சித்தி எப்படி தான் சித்தி சித்தப்பா பிரிஞ்சு இருக்கீங்க இவ்வளோ வருஷம், எப்படி இருக்கீங்க சித்தி அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான வழி அது யாருக்குமே இருக்கக்கூடாது. ஃபாரினில் ஹஸ்பண்டும் ஒய்ஃப் வந்து இங்கேயும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சேடான விஷயம் அது. சித்தப்பாவும் நீங்களும் வந்து சேர்ந்து இருக்கணுங்கிறத, எப்பயுமே சேர்ந்து இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஏன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் 25 வருஷம் ஆனாலும் நீங்களும் சித்தப்பாவும் ரொம்ப கம்மியான வருஷம்தான் ஒன்றா இருந்திருக்கீங்க. கம்மியான மாதம்னு கூட சொல்லலாம். இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா கம்மியான மாதங்கள் தான் ஒன்றா இருந்திருக்கீங்க. என்னோட ஆசை வந்து சித்தப்பா வந்து உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும், ரொம்ப வருஷம் உங்கள் கூட சேர்ந்து வாழணும், ரொம்ப 5th 100th வெட்டிங் டேலாம் கொண்டாடணும், அதான் என்னோட ஆசையும் கூட. சித்தப்பா வந்து ஃபாரின்லேருந்து பசங்க படிக்கணுங்கிறதுக்காக ஃபாரினில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க காலேஜ் போகணும், அதுக்காக அந்த ஃபினான்ஸ்க்காக ஃபாரினில் இருக்காங்க. இப்போ அவங்க கல்யாணம், இந்த மாதிரி நம்மளோட தேவைகள் அதிகமாக சித்தப்பா அங்கேயே இருந்து அவங்கள அர்ப்பணித்து அவங்க வேலை பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே தனியாக ஒரு ஆளாக இருந்து அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிற வீட்டில் வர கஷ்டத்தை விட உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் வந்திருக்கு. அதை தனியாக நின்று சமாளிச்சிருக்கீங்க. ஆனால் அதை நான் தனியாக நீங்கள் மட்டும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பின்னாடி சித்தப்பா தான் ஃபுல்லாக ஃபுல் சப்போர்ட்டையும் சித்தப்பா வந்து உங்கள் கூட இருந்து நீங்கள் 2 பேரும் குடும்பத்தை நடத்திருக்கீங்க. குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்க 2 பேரும். அதுக்கு கைமாறாக வந்து உங்கள் குழந்தைங்க வந்து நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க, உங்களுக்கு கைமாறாக நல்ல பெரிய ஆள் ஆகுவாங்க, அது உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப பாசமாக இருப்பீங்க சித்தி. எனக்கு என்ன சொல்கிறது, சித்தினா எங்களுக்கு லீவுனா சித்தி வீடு தான். நீங்கள் நல்லா ரொம்ப ரொம்ப பாசமான சித்தி. எங்கள் எல்லாருமே ரொம்ப அக்கறையாகவும் இருப்பீங்க, ஒரு அம்மா மாதிரி. சித்தி எப்போவுமே அம்மாவோட சித்திக்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பு கம்மியாக இருக்கும்ல. அம்மானா ஸ்ட்ரிக்ட், சித்தினா கொஞ்சம் செல்லம். அந்த செல்லம் தான் உங்ககிட்ட எப்பயுமே. எங்கள் சித்தி வீட்டுக்கு போனால் ஒரு ஜாலி தான். நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், வந்த எங்களுக்கு ஒரு குஷி தான். எங்கள் கேட்டதை செஞ்சு கொடுப்பீங்க, கடையில் வாங்கி கொடுப்பீங்க, ஜாலியாக இருப்போம் வீட்டில். அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போதும் சரி, இப்போ வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் சரி, சித்தி வீடுனா ஒரு ஜாலி தான். நம்ம ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ எனக்கு கல்யாணம்லாம் ஆகி குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டை வந்து தங்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடினா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் சித்தி. இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நான் என்னை விட்டிங்கன்னா நான் பேசிகிட்டே போவேன் நிறையா. இதே மாதிரி 25 வருஷம் மாதிரி நிறைய வருஷங்கள் நீங்கள் கொண்டாடணும். என்னோடய வாழ்த்துக்கள் சித்தி. ரொம்ப தேங்க்ஸ். அத்தை மாமா ஹாப்பி வெட்டிங் டே. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள்ஸ் நீங்கள். இப்படி தனியாக இருந்து மேனேஜ் பண்ணுறீங்கலாம் நிறையா வியந்திருக்கேன். பாதி நேரம் மீனோ வந்து உங்களை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாள்.
வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாளும் ஏதாவது கொடுக்காம அனுப்பவே மாட்டீங்க. அப்படி ஒரு கேரிங்காக இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல வருஷம் வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாய் தனத்தை மாமா, இனிய திருமண நாள், 25ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். இது 25வது வருஷம் போய் அடுத்து 50வது வருஷம் நாங்கள் அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறோம். 2 பேரும் நீடுவதி நல்லபடியாக வாழ்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. 25வது ஆண்டில் திருமண வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கும் எனது அன்பு மருமகள் தனலட்சுமி சாத்தையா அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமாகவும் எல்லா செல்வமும் பெற்று 100 ஆண்டுகள் வாழ எனது இதயபூர்வ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஆனிவர்சரி அம்மா அப்பா. ஹாப்பி ஆனிவர்சரி அம்மா அப்பா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. நீ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த கடவுள் அகைன் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா. ஹாப்பி வெட்டிங் டே அம்மா அப்பா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா அம்மா. பெళ్లి రోజు శుభాకాంక్షలు అమ్మ అప్ప. We love you అమ్మ అప్ప. நீ சொல்லு.